لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபியின்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுக்காக நோன்பு வைத்தவர்களாக இந்த ரமலானுடைய முதலாவது ஹுத்துபாவை சந்திக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த ரமலானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் கடந்த கால ஹுத்துபாக்களில் நாம் தெளிவாக பார்த்திருக்கின்றோம். இன்றைய இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை பொறுத்தவரைக்கும் நமது வாழ்வில் நாம் எடுத்து நடக்க தவறிய அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய கட்டளை, இஸ்லாமிய சட்டக்கலையில் வலியுறுத்தப்பட்ட இஸ்லாத்தினுடைய ஃபர்லான அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற, எங்களில் அநேகமானவர்கள் தங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு தவறுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டம் குறித்து இந்த ஹுத்துபா பிரசங்கத்தில் தெளிவூட்டுவது இந்த ரமலானுடைய மாதத்தில் குறிப்பாக நோன்போடு நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த வேளையில் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது என்ன ஃபர்லான சட்டம் என்ன அப்படி என்று கேட்டால், இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டமும் எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் எங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய வாரிசுகளுக்கு எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற அல்லாஹுடைய கட்டளையும், அதை சொத்துரிமை என்று சொல்லுவார்கள், வாரிசுரிமை சட்டம் என்று சொல்லுவார்கள், பாக பிரிவினை என்று பல பெயர்களில் அது அழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் மிக உண்மையான ஒரு செய்தி என்ன அப்படி என்று கேட்டால், சொத்து பங்கீடு என்றாலே என்ன என்று தெரியாத அதிகமான முஸ்லிம்கள் இருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடியுமான அளவுக்கு இஸ்லாமிய சொத்து பங்கீடு, இஸ்லாமிய வராசத்து சட்டம், வாரிசுரிமை சட்டம் என்ன சொல்கிறது, அதை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோம், அதனுடைய நிலைகள் என்ன என்பதை மிக சுருக்கமாக இந்த ஹுத்துபா பிரசங்கத்தினூடாக உங்களுக்கு சொல்லி காட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். உண்மையில் எப்படி தொழுகை எங்களுக்கு ஃபர்லோ, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு எங்களுக்கு ஃபர்லோ, வசதி படைத்தவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையோ ஃபர்லோ, வசதி படைத்தவர்கள் மீது ஜகாத் ஃபர்லோ, அது மாதிரி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு ஃபர்ல், எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் அல்லாஹ் சொல்லுகிற முறைப்படி பிரிக்க வேண்டும். அது என்ன சொத்து பங்கீடு, எப்பொழுது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், எப்பொழுது அது எங்கள் மீது கடமையாகும் என்பது குறித்து அடிப்படையான சில செய்திகளை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நாங்கள் ஹதீஸ்களுக்கு போவதற்கு முன்னாடி
சூரத்து நிசாவுடைய 7வது வசனத்திலே இருந்து 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம், இன்னும் சூரத்து நிசாவுடைய 176வது வசனம், இந்த எல்லா வசனங்களிலும் வாரிசுரிமை சட்டம், சொத்து பங்கீடு எப்படி நடக்க வேண்டும் என்பது குறித்து மிக தெளிவாக அல்லாஹ் பாடம் நடத்தியிருக்கிறார். ஒரு கணக்கு பாடம். யார் யாருக்கு சொத்தில் எவ்வளவு பங்கு போக வேண்டும் என்பதை எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அல்லாஹுடைய திருமறை குர்ஆனே எங்களுக்கு தீர்வு சொல்லி நிற்கின்றது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் தெரியுமா? யுபையினுல்லாஹு லகும் அன் தலில்லு. நீங்கள் வழிகட்டு போகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அவனுடைய திருமறையில் தெளிவுபடுத்தியிருக்கிறான் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. ஒருவர் மரணித்து விட்டால் சொத்துக்காக 2 சகோதரர்கள் அடித்துக் கொள்வதை பார்க்கிறோம். ஒருவர் மரணித்த மறுகணமே சொத்துக்காக குடும்பம் கோட்டிலே போய் நிற்கின்ற நிலையை பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு மார்க்கத்திலும் மதத்திலும் சொல்லப்படாத அளவுக்கு மரணிக்கின்ற ஒருவர் விட்டு செல்கின்ற சொத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற துல்லியமான சட்டத்தை சொன்ன, அதை மிக விரிவாக விளங்கப்படுத்திய ஒரே ஒரு மார்க்கம் நாம் இருக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். ஒருவருடைய மரணத்திற்கு பின்னால் எந்த குழப்பமும் ஏற்பட்டு விடக்கூடாது, அவருடைய சொத்தில் யாரும் குழம்பிவிடக் கூடாது என்பதனால் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தனி சட்டமாகவே குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அரபு மதரசாக்களில் விடுகை ஆண்டு மாணவர்கள், இறுதி ஆண்டிலே இருக்கிற மாணவர்களுக்கு 1 வருட காலம் இந்த பாடநெறி போதிக்கப்படுகிறது. இல்முல் ஃபராயில் என்று சொல்வோம், அல்லது வராசத், அல்லது ஃபராயில், அல்லது ஃபிக்ஹுல் மவாரித் என்கிற பெயரில் இந்த வாரிசுரிமை சட்டம் அரபு மதரசாவில் உள்ள மாணவர்களுக்கு பாடத்திட்டமாக எத்தனை வருடம்? 1 வருடம் முழுமையாக கற்பிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு மிக துல்லியமான நாம் அறிந்திருக்க வேண்டிய, தெரிந்திருக்க வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்டம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஆளுக்கால் பிணக்குப்பட்டு கொள்ளாமல் இருப்பதற்கும் உங்களுக்குள் வழிகேடுகள் புகுந்து விடாமல் இருப்பதற்கும் இந்த சட்டங்களை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். எனவே யார் யாருக்கு என்னென்ன பங்கு போக வேண்டும் என்கிற கணக்கை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு மிக பயங்கரமான ஒரு செய்தியை சொல்கிறார். அதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பயந்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான எச்சரிக்கை. அல்லாஹுடைய அனைத்து சட்டங்களையும் வாரிசுரிமை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு இட்ட வரம்பாகும். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا. யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் வழிபட்டு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவிக்கின்றான். அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார். தாலிகல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்லிவிட்டு 2வது வசனம், சூரத்து நிசாவுடைய 14வது வசனம், சூரத்து நிசாவுடைய 11வது வசனத்தை புரட்டி பாருங்கள். வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக பேசுகிறது. 12வது வசனம் வாரிசுரிமை சம்பந்தமாக பேசுகிறது. நான் இப்பொழுது ஓதிய 13வது வசனத்திலே அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த விடயத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபட்டால் உங்களை அவன் சுவர்க்கத்தில் நுழைவிக்கின்றான், அதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள். அதுவே உண்மையான மகத்தான வெற்றியாகும். 14வது வசனம், ஒமைய அஸில்லாஹ வ ரசூலா, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, வயதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹுடைய இந்த வரம்புகளை யார் மீறி நடக்கிறாரோ, இந்த வாரிசுரிமை சட்டத்துடைய விடயத்தில் அல்லாஹ் இன்னென்ன வரம்புகளை உங்களுக்கு இட்டிருந்தால் அந்த வரம்புகளை யார் தாண்டுகிறாரோ அல்லது நடைமுறைப்படுத்த தவறுகிறாரோ, யுதுஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவரை அல்லாஹ் நரகில் நிரந்தரமாக நுழைவிப்பான். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது நாம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஃபர்லான சட்டம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹாலிதன் ஃபீஹா வலஹு அஸாபும் முஹீன், அவரை நரகில் நிரந்தரமாக நுழைவித்து அங்கே அவருக்கு பயங்கரமான கொடுமையான வேதனை காத்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே வாரிசுரிமை சட்டம் என்பது அல்லாஹுவால் இடப்பட்ட மிக முக்கியமான வரம்பு என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சொத்து பங்கீடு என்றால் என்ன?
வாரிசுகளுக்கான உரிமை என்றால் என்ன? ஒருவர் இந்த உலகத்தில் உழைக்கிறார், சொத்துகளை சேர்க்கிறார், சொத்துவத்தோடு மரணித்து விட்டார். சொத்துகளை சம்பாதித்து சொத்துவத்தோடு மரணித்த ஒரு மனிதன் அவருடைய மரணத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் அவர் விட்டு செல்கின்ற அத்துணையும் அவருடைய சொத்துக்கள். அது அவருடைய வளவாக இருக்கலாம், அவர் குடியிருக்கிற வீடாக இருக்கலாம், அவர் ஓடுகிற வாகனமாக இருக்கலாம், அவருடைய தங்க நகைகளாக இருக்கலாம், அவர் வைத்திருந்த கடையாக இருக்கலாம், அவருக்கு பிறர் கொடுக்க வேண்டிய கொடுமதிகள் கடனாக இருக்கலாம். அது எவ்வளவு ரூபாயாக இருந்தாலும் அத்துணையும் ஒரு மனிதன் மௌத்துக்கு பின்னால் இந்த உலகத்தில் விட்டு செல்கின்ற அனந்தர சொத்துக்கள். இந்த அனந்தர சொத்துக்கள் யார் யாருக்கு எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் வாரிசுரிமை சட்டம். ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் அவர் விட்டு செல்கின்ற அவருடைய பொருளாதாரத்தை, சொத்தை நாம் எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் வாரிசுரிமை சட்டம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். வாப்பாவுடைய சொத்து தனி ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும், மரணித்த உம்மாவுடைய சொத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் நமது சமூகத்தில் சில நடைமுறைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா அதே சூரத்து நிசாவுடைய 7வது வசனத்திலே சொல்கிறான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ஆண்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் விட்டு செல்கின்ற, உறவினர்கள் விட்டு செல்கின்ற சொத்தில் ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சம உரிமையை சொல்கிறான். பெண்களுக்கு சொத்துரிமையை சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். பெண்களுக்கும் பெண்களுடைய பெற்றோர்கள் விட்டு செல்கின்ற, உறவினர்கள் விட்டு செல்கின்ற சொத்தில் அவர்களுக்கும் சமனான பங்குகள் இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்கிறது, மிம்மா கல்ல அவ் கஸுர நஸீப மஃப்ரூலா. மரணித்தவர் விட்டு செல்கின்ற சொத்து குறைவான சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அதிகப்படியான சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட குறிப்பிட்ட அளவு அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பேணிக் கொள்ளுங்கள், இதை மீறினால் உங்களை நரகில் அல்லாஹ் நிரந்தரமாக நுழைவிப்பான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட ஒரு விதி. சிலர் நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்தில் நன்றாக உழைக்க வேண்டும், நல்லா சாப்பிட வேண்டும், எதையுமே மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் அழித்து விட்டு அனைத்தையும் நாங்கள் சுகபோகித்து விட்டு மௌத்தாகிவிட வேண்டும் என்று சொல்கிறோம். இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பிழை. இந்த உலகில் ஒருவர் உழைக்க வேண்டும், இந்த உலகில் ஒருவர் அல்லாஹுடைய நிஅமத்துக்களை புசிக்க வேண்டும், நல்ல ஆடை உடுத்த வேண்டும், நல்ல உயர் ரகமான வாகனம் ஓட வேண்டும், நல்ல குடியிருப்பிலே வசிக்க வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் மௌத்தாகின்ற பொழுது உங்களுடைய வாரிசுகளுக்காக இந்த உலகத்தில் சொத்துக்களை நீங்கள் விட்டு விட்டு செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கேட்டு நோய் விசாரிக்க வந்தார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், லீ மாலும், எனக்கு சொத்துக்கள் இருக்கின்றது, என்னுடைய எல்லா சொத்துக்களையும் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் பிறருக்கு நான் அன்பளிப்பு செய்து விடுவதற்கு விரும்புகிறேன், இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். எதையும் மிச்சம் வைக்க கூடாது, இப்பொழுதே நான் வசியத்து செய்கிறேன், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய அனைத்து சொத்துகளையும் பிறருக்கு அல்லது ஏழைகளுக்கு பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள் என்று நான் விரும்புகிறேன், உங்களுடைய கருத்து என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலலா, உங்களுடைய சொத்தை உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களுடைய அனந்தரக்காரர்கள், உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்காமல் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். உடனே அவர் இரண்டாவது கேள்வி கேட்டார், ஃபஷ்ஷத்ர், அப்படி என்றால் என்னுடைய சொத்தில் அரைவாசியை கொடுக்கட்டுமா அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் இல்லை என்பார்கள். மூன்றாவது சொன்னார், ஃபஸ்ஸுலுஸ், அப்படி என்றால் என்னுடைய சொத்தில் 1/3 பகுதியை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கட்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸுலுசு கஸீர், 1/3 அதிகம்தான் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமானது. என்ன சொன்னார்கள்?
அன் ததஅ வரஸதக அக்னியா கைரும் மின் அன் ததஅஹும் ஆலதன் யதகஃபஃபூன நாஸ ஃபீ ஐதீஹிம். உன்னுடைய வாரிசுகளை பிறர்களிடத்தில் கையேந்துபவர்களாக நீ விட்டுச் செல்வதை விட அவர்களை பண வசதி படைத்தவர்களாக நீ விட்டுச் செல்வதே உனக்கு சிறந்ததாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய வாரிசுகளுக்காக விட்டுச் செல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்கிறார். எல்லாவற்றையும் அழித்தொழித்து விட்டு உன்னுடைய வாரிசுக்கு எதையும் மிச்சம் வைத்து விடாமல் நீ மௌத்தாகிவிடக் கூடாது. உன்னுடைய மௌத்துக்கு பின்னால் உன்னுடைய வாரிசுகள் பிறரிடத்தில் கையேந்துகிற நிலைக்கு ஆளாக கூடாது. எனவே உன்னுடைய சொத்துகளில் உனக்கு பின்னால் வருகின்ற வாரிசுகளுக்கு விட்டு நீ மௌத்தாக வேண்டும் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரில 5334வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, சொத்துக்களை வாரிசுகளுக்காக சேர்ப்பதும் மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு எங்களுடைய பெற்றோரிடத்திலே இருந்து சேர வேண்டிய சொத்தில் நாம் அதை எங்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு போராட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொத்துரிமையினுடைய விடயத்தில் ஒருவருடைய உரிமைக்காக அவர் போராடலாம் என்று சொன்னார். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார், வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் என்னுடைய சொத்தை பலவந்தமாக பறித்துக் கொள்வதற்கு விரும்புகிறார், இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா துஅதீஹி மாலக், உன்னுடைய சொத்தை உன்னுடைய பொருளாதாரத்தை அவருக்கு கொடுத்து விடாதே. உடனே அவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அரஐத இன் காதலனி, என்னுடைய சொத்தை நான் அவருக்கு கொடுக்காவிட்டால் அவர் என்னோடு சண்டைக்கு வருகிறார், அப்பொழுது நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால் காத்தில்ஹு, நீயும் அவரோடு உன்னுடைய சொத்துக்காக சண்டைக்கு செல். மீண்டும் அவர் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அரஐத இன் கதலனி, அவர் என்னை அந்த சண்டையில் கொன்றுவிட்டால்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஅன்த ஷஹீத், உன்னுடைய சொத்துக்காக நீ போராடி கொல்லப்பட்டால் நீ ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவாய். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்டவர்களுடைய நன்மை உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அரஐத இன் கதல்துஹு, அந்த சண்டையில் நான் அவனை கொன்று விட்டால், எவன் என்னுடைய சொத்தை பலவந்தமாக அபகரிக்க வந்தானோ அவனோடு சண்டையிட்டு நான் அவனை கொலை செய்து விட்டால் என்னுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்தில், கொல்லப்பட்டவர் நரகத்தில், உன்னுடைய சொத்தை அபகரிக்க வந்தவர் நரகத்தில், உனக்கு மீது எந்த குற்றமும் இல்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹுல் முஸ்லிமில 140வது ஹதீஸாக இந்த செய்தி பதியப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சொத்து எங்களுடைய உரிமை, எங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து எங்களுக்கு வர இருப்பது அல்லது எங்களுடைய உறவினர்களிடத்திலிருந்து எங்களுக்கு வர இருப்பது நாம் மனம் விரும்பி யாருக்காவது கொடுத்தாலே அல்லாமல் அதை போராடியாவது பெற்றுக் கொள்வதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், யார் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக போராடி கொல்லப்பட்டாரோ அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த அளவுக்கு சொத்துரிமையை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் வழிவகுத்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்தை நாங்கள் அனந்தரக்காரர்கள் வாரிசுகளுக்கு பிரிப்பதற்கு முன்னாடி சில நடைமுறைகளை கையாள வேண்டும். அதுல மிக முக்கியமான முதலாவது நடைமுறை, சொத்தை நாங்க பிரிப்பதற்கு முன்னாடி ஒருவர் மரணித்து அவருடைய மரணத்திற்கான செலவு, அவருக்கு கஃன் செய்வது, அவருடைய கஃனை கொள்வனவு செய்வது, மஞ்சு பொட்டி தயாரிப்பது, அவரை அடக்கம் செய்வதற்குண்டான ஒரு சிறு செலவு இருக்குமே, அந்த செலவை குடும்பத்தாரில் யாரும் பாரம் எடுக்கவில்லை என்றால், ஒருவருக்கு யாரும் முன்வரவில்லை, குடும்பத்தார் யாரும் செலவழிப்பதற்கு அந்த மையத்திற்கு தயாரில்லை என்கின்ற பொழுது அவருடைய சொத்திலே இருந்து அவருடைய மையத்தை நல்லடக்கம் செய்வதற்குண்டான அனைத்து செலவையும் எடுத்துவிட்டுத்தான் சொத்தை பிரிக்க வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, அந்த மையத் கடனோடு மௌத்தாகி இருந்தால் அவருடைய சொத்தில் இருந்து அவர் கடன் கொடுக்க வேண்டிய கொடுமதிகள் அத்துணையையும் நாங்கள் தீர்த்து விட்டுத்தான் சொத்தை
அனந்தரக்காரர்கள் வாரிசுகளுக்கு பிரிக்க வேண்டும். இதில் நாம் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் தொழிலோடு இருக்கிறோம், நிறைய பேர் வர்த்தகம் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், நிறைய பேருக்கு கொடுமதிகள் கடன் இருக்கிறது. ஆனால் நாம் விடுகின்ற தவறு என்ன தெரியுமா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? அந்த கடனுடைய விவரத்தை நம்மோடு மாத்திரம் வைத்துக் கொள்கிறோம். இந்த கடன் எவ்வளவு உண்டு எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னுடைய போனில் பதிவு செய்து வைக்கிறேன் அல்லது ஒரு துண்டில் எழுதி மறைத்து வைக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது. அந்த நிலையில் உங்களை மௌத்து சந்தித்து நீங்கள் மௌத்தானால் நீங்கள் ஒரு கடனாளி. கடன் பட்டவர் உங்களை மனமு வந்து மன்னித்து ஹலால் சொல்லாத வரைக்கும் நீங்கள் மறுமையில் போகின்ற இடம் நரகம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எங்களுடைய கடனுடைய விடயத்தை நாங்கள் பப்ளிக்காக எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்களுடைய மனைவிக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் இன்னாருக்கு இவ்வளவு கொடுமதி இருக்கிறது, நான் மரணித்தால் என்னுடைய கடனை அடைத்து விடுங்கள். அதே போல் எங்களுக்கு யாராவது கொடுமதிகள் இருந்தாலும் அதையும் நாங்கள் எங்களுடைய மனைவிக்கு தெரியப்படுத்தணும். இன்னாருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறேன், இன்னாருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன், நான் மௌத்தானால் அவரிடத்திலே இருந்து இதை வாங்கிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அதுவும் அவருடைய சொத்து. நாம் அதை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய வாரிசுகளுக்கு வர வேண்டிய 10 லட்சம் ரூபாய் அவர் நல்லவராக இருந்தால் கொண்டு வந்து அல்லாஹுக்கு பயந்து ஒப்படைப்பார், மரண செய்தியை கேள்விப்பட்டார். ஆனால் மௌத்தாகி விட்டாரே, நமக்கு சான்ஸ் அடித்து விட்டது என்று யாராவது அந்த பணத்தை பதுக்க நினைத்து நாமும் அது குறித்து யாரிடமும் சொல்லாவிட்டால் எங்களுடைய வாரிசுகளுக்கு வர வேண்டிய ஒரு சொத்து, அது எத்தனை லட்சம் ரூபாயாக இருந்தாலும் 1000 ரூபாயாக இருந்தாலும் எங்கட மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய வாரிசுகளுக்கு வர வேண்டியதை நாங்கள் அநியாயமாக பறித்த ஒரு குற்றத்திற்கு ஆளாகும். எனவே நாம் கடன் எடுத்திருந்தாலும் பிறருக்கு கடன் கொடுத்திருந்தாலும் அதை எங்களுடைய நெருங்கிய மனைவியிடத்தில் அல்லது பிள்ளைகளிடத்தில், உறவினர்களிடத்தில் சொல்லி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவே ஒருவருடைய சொத்தை பிரிப்பதாக இருந்தால் அவருடைய கடன் அனைத்தையும் அடைத்து முடித்ததன் பின்னாடிதான் அவருடைய சொத்தில் கை வைக்க வேண்டும். இது 2வது. 3வது அம்சம், ஒருவர் வசியத்தை செய்திருக்கிறார், நான் மௌத்தானதன் பின்னாடி பள்ளிவாசலுக்கு 50 லட்சம் ரூபாய் காசு கொடுங்கள், நான் மௌத்தானதன் பின்னாடி இன்ன ஏழைக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுங்கள் என்று ஒருவர் வசியத்தை செய்கிறார். இந்த வசியத்தையும் நாங்கள் நிறைவேற்றியதன் பின்னாடிதான் சொத்தை பிரிக்கணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மின் பஅதி வசியத்தின் யூசி பிஹா அவ் தைன், மரணித்தவர் பட்ட கடனையும் அவர் செய்த வசியத்தையும் நிறைவேற்றியதன் பின்னாடிதான் அவருடைய சொத்து பிரிக்கப்பட வேண்டும். இந்த இடத்தில் வசியத்திற்கும் இஸ்லாம் ஒரு ஷர்த்தை சொல்லி இருக்கிறது, ஒரு நிபந்தனை இருக்கு. முழு சொத்தையும் வசியத்து செய்ய இயலாது. ஒருவரிடத்தில் ஒரு 3 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது மௌத்தாகின்ற பொழுது என்றால் அவர் முழு சொத்தையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்துவிட சொல்லிவிட்டு மௌத்தானாலும் அனந்தரக்காரர்கள் முழு சொத்தையும் கொடுக்க இயலாது. நான் முன்னாடி சொன்ன சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தது 3இல் 1 பங்கைத்தான் வசியத்து செய்யலாம். ஒருவருக்கு சொத்து 3 கோடி ரூபாய் இருந்தால் 1 கோடி ரூபாயை தான் வசியத்தாக கழித்துவிட்டு மீதமுள்ள 2 கோடி ரூபாயை அனந்தரக்காரர்கள் வாரிசுகளுக்கு நாங்கள் பிரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அவர் அந்த 3இல் 1 பகுதிக்கு மேல் எத்தனை பகுதியை அவர் வசியத்து செய்தாலும் அது வசியத்தாக ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அவர் சொன்னவருக்கு 3இல் 1 பகுதியை தான் வசியத்தாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்கிறது. இது 3வது. 4வது, உலகில் வாப்பா உயிரோடு இருக்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு செலவழித்திருப்பார். ஒருவரை டாக்டருக்கு படிக்க வைத்திருப்பார், அதனுடைய செலவு ஒரு 2 லட்சம் ரூபாயாக இருக்கும். இன்னொருவரை என்ஜினியருக்கு படிக்க வச்சிருப்பார், அந்த செலவு 1 லட்சம் ரூபாயாக இருக்கும். அல்லது ஒரு பிள்ளைக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்திருப்பார், ஒரு 8 லட்சம் ரூபாயாக இருக்கும். இப்படி உயிரோடு இருக்கின்ற பொழுது தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு செலவழித்த செலவை அவர் மௌத்தானதன் பின்னாடி சொத்தை பிரிக்கின்ற பொழுது கழிக்க முடியாது. உயிரோடு இல்ல பொழுது கொடுத்து முடித்தது முடிஞ்சு. மௌத்தானதன் பின்னாடி எது மீதமாக இருக்கிறதோ அதைத்தான் சொத்துரிமையாக பிரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இல்ல, வாப்பா உங்களுக்கு உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி தந்தார், அது 11 லட்சம் ரூபாய், எனவே இந்த சொத்துரிமையில் அந்த 11 லட்சம் ரூபாயை நான் உங்களுக்கு கழிக்க போகிறேன் என்றால் இது பிழை. அப்படி கழிக்க முடியாது. உயிரோடு உள்ள பொழுது பெற்றோர்கள் கொடுத்ததுதான். மௌத்தானதன் பின்னாடி அவருடைய சொத்து எவ்வளவு மீதம் இருக்கிறதோ அதைத்தான் அந்த வாரிசுகளுக்கு பிரிக்க வேண்டும் என்பதையும் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை 4வதாக புரிந்து கொள்ள வேண்டும். 5வது அம்சம் என்ன தெரியுமா?
சொத்துரிமையை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிற பொழுது, ஒரு வாப்பா மௌத்தாகிவிட்டார், அவருடைய சொத்தை நாங்கள் வாரிசுகளுக்கு பிரிக்க போகிறோம் என்றால், அந்த சொத்தை பெற்றுக்கொள்கின்ற வாரிசு உயிரோடு இருக்க வேண்டும். வாப்பாக்கு முதல் மகன் மௌத்தாகி இருந்தால் அந்த மௌத்தான மகனுக்காக வாப்பாட சொத்தை தாருங்கள் என்று கேட்கலாது. மகண்ட மனைவி வருகிறார், மருமகள் வருகிறார், மாமனார் மௌத்தாகி விட்டார், உங்களோட மகன் உங்களுக்கு முன்னாடி மௌத்தாகி விட்டார், என்னுடைய மாப்பிள்ளை, நான் ஒரு விதவை பெண்ணாக இருக்கிறேன், எனவே மௌத்தான உங்களுடைய மகனின் சொத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்டால் கொடுக்க முடியாது. வாரிசுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது யாரெல்லாம் வாரிசுதாரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. மரணித்தவர்களுக்கு வாரிசு சட்டம் போகாது, வாரிசு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. இது 5வது மிக முக்கியமான நிபந்தனை என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கட மையத்தை அடக்கம் செய்து, எங்கட கடன்களை தீர்த்து, எங்களுடைய வசியத்துகளை நிறைவேற்றியதன் பின்னாடி எங்கட சொத்து எவ்வளவு எஞ்சுகிறதோ, நான் சொன்ன மாதிரி அது வீடாக இருக்கலாம், வளவாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், பேங்கிலே டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கிற பணமாக இருக்கலாம், என்ன வாகனம், எந்த வீடு, அனைத்தும் எங்களுடைய பேரில் இருந்தால் அத்தனையும் சொத்து பெறுமதியாக எடுத்துத்தான் அதை நாங்கள் வாரிசுகளுக்கு பிரிக்க வேண்டும். இப்ப இறுதியாக நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் என்னென்ன வாரிசுகளுக்கு அந்த சொத்துரிமை பிரிக்கப்படும். ஆண்களில் 15 சாராருக்கு சொத்து போகும் ஒரு மௌத்தானால். இது பெரிய பாடம். ஒரு வருஷம் மதரசாவுல படிச்சு கொடுக்கறத 3/4 மணி நேரம் ஹுத்துபாவுல சொல்ல முடியாது. எனவே நடைமுறையில் நாம் நடைமுறைப்படுத்த தவறுகின்ற ஒரு சிலரை மட்டும் இங்கே அடையாளப்படுத்த விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், மொத்தம் 25 பேர் அனந்தர சொத்துக்களை பெறுவதற்கு தகுதியானவர்கள், ஆண்களும் பெண்களும். ஆண்களில் 15 சாராருக்கு ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால சொத்து போய் சேரும். அதற்கு பல நிபந்தனைகள், பல ஷரத்துகள் இருக்கிறது, அது தெளிவாக படிப்பிக்கப்பட வேண்டும். பெண்களில் 10 பேருக்கு ஒருவர் மௌத்தானதன் பின்னாடி சொத்துக்கள் போய் சேரும். மொத்தம் 25 பேர் அனந்தர சொத்துக்களை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்பதில் எல்லா அறிஞர்களும் உடன்பட்ட கருத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் நாங்கள் சொத்தை பிரிக்கின்ற பொழுது முதலாவது நாங்கள் பார்க்க இருப்பது, பெற்றோர் மௌத்தானால் பிள்ளைகளுக்கு எப்படி சொத்து போய் சேரும். இதுதான் அதிகம் நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பிழையான அமைப்பு. இஸ்லாம் சொல்லுகின்ற மிகச் சரியான அமைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாப்பாவும் உம்மாவும் மௌத்தானால் வாப்பாவுடைய சொத்திலிருந்து ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு போகும், பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு போகும். உம்மா மௌத்தானால் உம்மாவுக்கு சொத்து இருந்தால் அந்த உம்மாவுடைய சொத்து ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு போகும், பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு போகும் என்பதை அல்லாஹ் சூரத்து நிசாவுல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஒருவருக்கு குழந்தை இருப்பது என்பது 3 விதமாகத்தான் இருக்கலாம். ஒன்று ஆண் குழந்தை மட்டும் இருக்கும், அல்லது பெண் குழந்தை மட்டும் இருக்கும், அல்லது ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் அல்லாஹ் சேர்த்து கொடுத்திருப்பான். இந்த 3 வகையில தான் ஒரு உம்மா வாப்பாக்கு பிள்ளைகள் இருக்க முடியும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் உங்களுடைய சொத்து அவர்களுக்கு எப்படி போய் சேர வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்திருக்கிறான் என்று விட்டு அல்லாஹ் கணக்கு சொல்கிறான். உங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ளதான் இருக்கு. ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாக, நாங்க தூக்கத்தை மறந்து எங்கட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிற சட்டம் இது. கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு வாரிசு என்று இருப்பது ஒரே ஒரு பொம்பளை புள்ள மட்டும்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், وَإِنْ كَانَتْ وَاحِدَةً فَلَهَا النِّصْفُ, உங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குமாக இருந்தால், அது வாப்பா மௌத்தானாலும் சரி உம்மா மௌத்தானாலும் சரி, உம்மாட சொத்தில் இருந்தும் வாப்பாட சொத்தில் இருந்தும் அந்த பெண் குழந்தைக்கு உங்களோட சொத்தில் அரைவாசி போய் சேரும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும். வாப்பா மௌத்தாகி விட்டார், வாப்பாவுடைய மொத்த சொத்து பெறுமதி மௌத்தானதன் பின்னாடி கடன் வசியத்தெல்லாம் கழித்து 1 கோடி ரூபாய் இருக்கின்றால், அந்த ஒத்த மகளுக்கு 50 லட்சம் ரூபாயை அவருடைய அனந்தர சொத்தாக கொடுக்கணும். வாப்பா மௌத்தானால் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறார்களுக்கு அரவாசி சொத்து அந்த பொம்பளை பிள்ளை. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்கிறான், فَإِنْ كَانَتْ وَاحِدَةً فَلَهَا النِّصْفُ فَإِنْ كُنَّ نِسَاءً فَوْقَ اثْنَيْنِ அல்லது فَوْقَ اثْنَتَيْنِ فَلَهُنَّ ثُلُثَا مَا تَرَكَ. 2 பொம்பளை பிள்ளையோ, ஒருவருக்கு பொம்பளை பிள்ளை மட்டும் தான் இருக்கு, ஆண் குழந்தைகள் கிடையாது. ஒரு பெண் குழந்தை இருந்தால் அவருடைய சொத்தில், தாயின் சொத்தில் இருந்து அரைவாசி போகும். தாய் மௌத்தானால்
தந்தை மௌத்தானால் தன்னுடைய தந்தையுடைய சொத்திலே இருந்து அரைவாசி கொடுக்கணும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், 2 பெண் குழந்தைகள் இருக்குமாக இருந்தால் அல்லது 2க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருக்குமாக இருந்தால், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், ஒருவருக்கு 30 பெண் குழந்தை இருந்தாலும் ஒரே சட்டம் தான். என்ன? சுலுசா மாத்தரக், 3இல் 2 பகுதியை அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். மொத்த சொத்தின் பெறுமதி விளங்குவதற்காக ஒரு பொதுமதியை சொல்றேன். 3 கோடி ரூபாய் என்றால் அந்த சொத்தில் 3இல் 2 பகுதி 2 கோடி ரூபாயை 2 பொம்பளை பிள்ளையும் கொடுக்கும். அவர்கள் தங்களுக்குள் சமனாக பிரிக்கணும். 2 பொம்பளை பிள்ளையும் ஆளுக்கு 1 கோடி எடுப்பாங்க. 3 பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த 2 கோடியையும் 3 பொம்பளை பிள்ளையும் பிரிச்செடுக்கணும். 5 பொம்பளை பிள்ளை இருந்தால் 5 பொம்பளை பிள்ளைகளும் அந்த 2 கோடியையும் பிரிச்செடுக்கணும். அதில் அவர்கள் சமமாக பிரிக்கணும். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் உங்கள் சொத்தில் அரைவாசி கொடுக்கப்பட வேண்டும் பெற்றோருடைய. 2 பெண் குழந்தைகளோ 2க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளோ அவருக்கு இருக்குமாக இருந்தால் 3இல் 2, 3 கோடி என்றால் 2 கோடி ரூபாய் பெண் குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது இஸ்லாம் பெண் குழந்தைக்கு சொல்கின்ற சட்டம். அதே மாதிரி கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆண் குழந்தை குறித்து இஸ்லாம் சொல்கிறது, ஒருவருக்கு ஆம்பளை புள்ள மட்டும்தான் இருக்கு. ஆம்பளை புள்ள இருந்தால் அதிகமான சொத்து ஆம்பளை பிள்ளைக்கு தான் போகும். இதான் இஸ்லாம் சொல்கிற சட்டம். ஆண் குழந்தைக்கு தான் உங்களுடைய சொத்தில் அதிகமான பங்கு போகும். ஆண் குழந்தை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, 2-3 ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையே உங்களுக்கு கிடையாது. இப்படி இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தெளிவாக சட்டம் சொல்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏனைய அனந்தரக்காரர்களை எல்லாம் கணக்கு பார்க்கணும். பாப்பா மௌத்தானா உம்மா உயிரோடு இருந்தால் உம்மாவுடைய பங்கு போகும். ஏனைய அனந்தரக்காரர்களுடைய சொத்துகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பிரிக்கப்படும். மீதமுள்ள அனைத்தும் ஆம்பளை பிள்ளைக்கே சேரும் என்று அல்லாஹ் சொல்றார். மிஞ்சுகிற அனைத்தும் அனந்தரக்காரர்கள் ஏனையவர்களுக்கு போனது போக மீதமுள்ள அனைத்து சொத்துக்கும் ஆம்பளை பிள்ளை ஒரு ஆளாக இருந்தால் அந்த ஒருவனுக்கே அனைத்து சொத்தும் சொந்தம். 2 பேர் இருந்தால் முழு சொத்தையும் 2 பேரும் சமமாக பிரித்துக் கொள்வார்கள். 3 ஆம்பளை பிள்ளை இருந்தால் 3 பேரும் சமமாக பிரித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சட்டம் சொல்கிறது. 3வது சாரார், ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கலந்திருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன். நீங்கள் பெண் குழந்தைக்கு கொடுப்பதை போல 2 மடங்கு ஆண் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள இருக்கு. 3 கோடி ரூபாய் சொத்தை அவர் விட்டு செல்கிறார். விளங்குவதற்காக சொல்கிறேன், ஆண் குழந்தைக்கு ஒரு ஆம்பளை புள்ளதான், ஒரு பொம்பளை புள்ளதான். 3 கோடி ரூபாய் மொத்த சொத்தின் பெறுமதி. அந்த 3 கோடி ரூபாயில கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை 2 கோடியை ஆம்பளை பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். 1 கோடி தான் பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். இது அல்லாஹுடைய சட்டம். ஆணும் பெண்ணும் கலந்திருந்தால், ஒரு பொம்பளை பிள்ளை 3 ஆம்பளை பிள்ளை இருந்தால் 3 ஆம்பளை பிள்ளைக்கும் 2 வீதம் கொடுக்க வேண்டும். ஆம்பளை பிள்ளைகளை எல்லாம் 2 நம்பராக எண்ணிக்கொள்ளுங்கள். 2, 4, 6. பொம்பளை பிள்ளை 1, மொத்தம் 7. அப்ப 3 ஆண் குழந்தையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருந்தால் சொத்தை 7ஆக பிரித்து பெண்ணுக்கு 1 பங்கு தான் போகும். மிச்சம் 6 பங்கும் ஆண் குழந்தைகளுக்கு போகும். ஆளுக்கு 2, 2, 2. இது அல்லாஹுடைய கணக்கு, அல்லாஹுடைய சட்டம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலை அல்லாஹ் சொல்லுவது தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹுடைய கணக்கு. வமயதஅத்த ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா. அல்லாஹுடைய இந்த வரமை எவர் மீறுகிறானோ அவனை நரகில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமாக நுழைவிப்பான். நஊது பில்லாஹி மின்ஹா. எங்கட சொத்து ஆண் குழந்தைக்கு 2 வீதம் போக வேண்டும். ஆனால் நமது சமுதாயத்தில் மிகப்பெரிய அநியாயம் நடக்கிறது. பொம்பளை பிள்ளைக்கு இருக்கிற சொத்தை எல்லாம் கொடுத்து விட்டு ஆண் குழந்தைகளை நடுரோட்டிலே விடுகிறோம், வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். நீ உழைத்து உண்ணலாம், உனக்கு கைகால் இருக்கிறது, அது பொம்பளை பிள்ளை பாவம் என்று அவனை அனுப்புகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் குற்றவாளி அல்ல. சொத்துக்கு உரிமையாளராக மௌத்தான உங்களை அல்லாஹ் நாளை மறுமையில் விட மாட்டான். இது அல்லாஹுடைய சட்டம், இது அல்லாஹுடைய வரம்பு, இது அல்லாஹுடைய கிதாப். அல்லாஹுடைய கிதாபை மாற்றிய சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்திருக்கிறான். அந்த சமுதாயத்தை வேறறுத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். என்னுடைய இந்த வரம்பை மீறினால் உன்னை நரகில் நிரந்தரமாக நுழைவிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கலந்திருந்தால் ஆணுக்கு 2 வீதம் கொடுக்க வேண்டும், பெண்ணுக்கு 1 வீதம் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பிள்ளைகள் மௌத்தானால் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய சொத்திலிருந்து பெற்றோருக்கு சொத்து போகும். அது எப்ப நடக்கும் என்றால்,
பெற்றோர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னாடி புள்ள மௌத்தாயிருக்க. எங்கட மகனோ மகளோ வாப்பா உம்மாவுக்கு முன்னாடி மௌத்தாகி அவருக்கு சொத்து இருந்தால், நல்லா உழைச்ச பிசினஸ் பண்ணின தொழில் செய்த ஒரு குழந்தை மௌத்தாகி விட்டது அல்லாஹுடைய ஏற்பாட்டின் காரணமா, அந்த ஆண் பெண் குழந்தையினுடைய சொத்திலிருந்து பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இதுல ஒன்றை தான் பார்க்கணும். எங்கட புள்ளட சொத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டியது எங்கட புள்ளைக்கு புள்ளரிக்கா பேர குழந்தை. எங்களை கல்யாணம் முடிச்ச என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ அவளுக்கு வாரிசு இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தாய்க்கும் தந்தைக்கும் 6இல் 1 பங்கு கொடுக்கணும். மகன் மௌத்தாயிட்டான், மௌத்தான மகனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் முழு சொத்தையும் 6 பங்காக பிரித்து ஒரு 6 லட்சம் ரூபாய் தான் மிஞ்சுகிறது என்று வைப்போம். 1 லட்சம் ரூபாய் தாய்க்கு கொடுக்க வேண்டும், 1 லட்சம் ரூபாய் தந்தைக்கு கொடுக்க வேண்டும். மௌத்தான குழந்தையினுடைய சொத்து தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளை இருந்தால் சமனாக வரும். 1 லட்சம் 1 லட்சம், மிச்சம் 4 லட்சம் ரூபாயைத்தான் ஏனையவர்களுக்கு பிரிக்கணும். இதான் அல்லாஹுடைய கணக்கு. சுருக்கமா சொல்றேன், குர்ஆன் வசனத்தையும் சொல்லிக் கொண்டு போனால் நேரம் போகும். அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணித்த எங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பிள்ளைகள் இல்லாவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தாய்க்கு மட்டும் 3இல் 1 பங்கு கொடுக்கணும். எங்கட பிள்ளை மகன் மௌத்தாகி விட்டார், 3 கோடி ரூபாய் அவருடைய சொத்து பொறுமதி, தாய்க்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும்? 3இல் 1, 1 கோடி ரூபாயை மௌத்தானவருக்கு பிள்ளை இல்லை என்றால் தாய்க்கு கொடுக்கணும். 3இல் 2 பகுதி வாப்பாக்கு. வாப்பா உம்மா உயிரோடு இருக்கிறார்கள், மகன் மௌத்தாகி விட்டார், மகனுக்கு பிள்ளை இருந்தால் 2 பேருக்கும் 6இல் 1 பகுதி, மகனுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் உம்மாவுக்கு 3இல் 1, மௌத்தாகாமல் இருக்கின்ற வாப்பாவுக்கு 3இல் 2. அங்கேயும் வாப்பாவுக்கு தான் இஸ்லாம் 2 வீதத்தை கொடுக்கிறது. வாப்பாக்கு 3இல் 2, உம்மாவுக்கு 3இல் 1 பகுதி பிள்ளைகளுடைய சொத்து போய் சேர வேண்டும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு சொத்து இருந்தால் இதுதான் இஸ்லாம் சொல்கின்ற கணக்கு. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கணவன் மௌத்தானால் கணவன் விட்டு செல்கின்ற சொத்தில் மனைவிக்கு பங்கு இருக்கிறது. மனைவி சொத்துவத்தோடு வாழ்ந்து மௌத்தானால் மனைவிக்கு இருக்கின்ற சொத்தில் எங்களுக்கு பங்கு இருக்கிறது கணவனுக்கு. ஆனால் பிழையான ஒரு நடைமுறை, மனைவி மௌத்தானால் உங்களுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் உங்களோட அம்மாட வீட்டுக்கு போகலாம் என்று கணவன்மார் வீடுகளுக்கு அனுப்பப்படுவதை பார்க்கிறோம். இல்லை, ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவியினுடைய சொத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது பங்கு இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு மனைவிக்கும் கணவனுடைய சொத்திலே இருந்து பங்கு இருக்கிறது. அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், அது அல்லாஹுடைய கட்டளை. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவி மௌத்தானால் எங்களுக்கு முன்னர் எங்கட மனைவி மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய மனைவிக்கு ஒரு 3 கோடி ரூபாய் சொத்து இருக்கின்ற வைப்போம். அந்த 3 கோடி ரூபாய் சொத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுன் லஹுன்ன வலத். இதுல நாம் கவனிக்க வேண்டிய சட்டம் என்ன தெரியுமா? மௌத்தான மனைவிக்கு பிள்ளை இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும்தான் பார்க்கணும். அது எங்களூடாக கிடைத்த குழந்தையாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு முன்னால் அவள் ஒரு திருமணம் முடித்து அதில் அவளுக்கு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், கணவனுக்கு எவ்வளவு போகும்? 4இல் 1 பங்கு தான் போகும். 1 லட்சம் ரூபாயை மனைவி விட்டு சென்றிருந்தால் கணவனுக்கு 25,000 ரூபாய், 1/4 பங்கு. பிள்ளை இல்லாவிட்டால் எங்கள் ஊடாகவும் மனைவிக்கு பிள்ளை இல்லை, வேறு திருமணங்கள் ஊடாகவும் அவளுக்கு பிள்ளை இல்லை என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கணவனுக்கு மனைவியின் சொத்தில் சம அரைவாசி கிடைக்கும். 3 கோடி ரூபாயை மனைவி விட்டு போகிறாள், அவளுக்கு எந்த வாரிசும் இல்லை. நம்ம திருமணம் முடித்தும் பிள்ளைகள் இல்லை, இன்னொரு திருமணம் அவள் நமக்கு முதல் முடித்தும் எந்த விதமான வாரிசுகளும் அவளுக்கு இல்லை என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவளுடைய வயிற்றில் பிறக்கவில்லை என்றால் கணவனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பிள்ளை இல்லாட்டி மனைவியின் சொத்தில் சம அரைவாசி உங்களுக்கு கிடைக்கும். 3 கோடி ரூபாய் என்றால் 1.5 கோடி ரூபாயை கணவனுக்கு கொடுக்க வேண்டும். பிள்ளை இருந்தால் கணவனுக்கு 4இல் 1, 1/4 என்ற பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும், அந்த வாரிசுகளுக்கும் கொடுக்க வேண்டும், மனைவியினுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டம் போடுகிறான், பிள்ளை இருந்தால் பிள்ளை இல்லாவிட்டால் அரைவாசி, பிள்ளை இருந்தால் கணவனுக்கு 1 கோடி ரூபாயை அவள் விட்டு சென்றால் 25 லட்சம் ரூபாய், 1/4 பங்கு, 4இல் 1 கொடுக்க வேண்டும். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் மௌத்தானால் மனைவிக்கு முன்னர் கணவன் மௌத்தாகிவிட்டார், மனைவி உயிரோடு இருக்கிறார், கணவனுக்கு சொத்து இருக்கிறது. இங்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வது,
கணவனுக்கு பிள்ளை இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கணும். யாரு மௌத்தாகிறாரோ, யாருடைய சொத்தை பிரிக்க போகிறோமோ அவர்தான் கதாநாயகர். மௌத்தானவருக்கு பிள்ளை இருக்குதா இல்லையா என்பதைத்தான் இஸ்லாம் பார்க்க சொல்லு. கணவனுக்கு எங்களூடாகவும் பிள்ளை இருக்கலாம், மனைவியூடாக. அவர் இன்னும் ஒரு 2 திருமணம் ஏக காலத்தில் முடிச்சிருக்கிறார், அல்லது ஒரே 4 திருமணம் ஒரே காலப்பகுதியில் முடிச்சிருக்கிறார். எங்களூடாகத்தான் பிள்ளை இல்லை என்றாலும் ஏனைய மனைவியர்கள் ஊடாக அவருக்கு குழந்தை கிடைத்திருக்குமாக இருந்தால், அப்படி குழந்தைகள் இருக்கின்ற பொழுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மனைவிக்கு 8ல் 1 கொடுக்கணும். 8 கோடி ரூபாயை கணவன் விட்டு சென்றால், கணவனுக்கு பிள்ளை இருந்தால் எங்களூடாகவோ வேறு மனைவியூடாகவோ அந்த சொத்தை 8ஆக பிரித்து 1 கோடி ரூபாயை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவிக்கு கொடுக்குமாறு சொல்கிறான். அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவனுக்கு பிள்ளை இல்லை. மௌத்தான கணவருக்கு எங்களூடாகவும் பிள்ளை கிடைக்கவில்லை, ஏனைய மனைவிமார்களூடாகவும் அவர்களுக்கு பிள்ளைய வாரிசே இல்லை என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மனைவிக்கு 1/4 பங்கு 4ல் 1 போய் சேரும். மொத்த சொத்தை பிள்ளை இருந்தா 8ஆ பிரிச்சு 1 பங்கு கொடுக்கணும், 8ல் 1. கணவனுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் சொத்தை 4ஆக பிரித்து அதில் 1/4 பங்கு இந்த மனைவிக்கு வந்து சேரும் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. 1 கோடி ரூபாய் கணவனுடைய சொத்து, அவருக்கு குழந்தைகள் இருக்குமாக இருந்தால் மனைவிக்கு 25 லட்சம் ரூபாய் 1/4 பங்கு வரும் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதல்லாமல் சகோதரர்கள் இருந்தால், எந்த வாரிசுகளுமே இல்லை என்றால், பேர குழந்தை இருந்தால், உம்மா வாப்பா உயிரோடு இருந்தால் நாங்கள் பார்த்து விட்டோம். இப்படி இந்த அனந்தர சொத்து யார் யாருக்கு என்னென்ன அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு வரையறுத்திருக்கிறது. எல்லா சாராரையும் நாங்கள் இன்று பார்த்து முடிக்க முடியாது. எனவே எங்களுடைய சமுதாயத்தில் புழக்கத்திலே இருக்கின்ற தாய் தந்தையினுடைய சொத்து பிள்ளைகளுக்கு எப்படி போய் சேர வேண்டும், பிள்ளைகளுடைய சொத்து தாய் தந்தைக்கு எப்படி போய் சேர வேண்டும், கணவனுடைய சொத்து மனைவிக்கு எப்படி போக வேண்டும், மனைவியினுடைய சொத்து கணவனுக்கு எப்படி போக வேண்டும், இந்த கணக்குகள் அனைத்தும் ஹதீஸில் வந்ததல்ல. குர்ஆனில் சூரத்து நிசா 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம், சூரத்து நிசாவுடைய 176வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கு பாடம் நடத்திய மிக முக்கியமான ஒரு சட்டம், ஃபரீலத்தம் மினல்லாஹ். இது அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு வந்த ஃபர்லான கட்டாயமான கடமையாகும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சொத்துரிமை நாங்கள் மௌத்தானதன் பின்னாடி இப்படி பிரிக்கப்படுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உரையை கேட்டதிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எங்களுடைய மனைவிக்கு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், என்னுடைய இன்றைய சொத்து பெறுமதி இவ்வளவு, நான் மௌத்தானால் என்னுடைய ஆண் பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்து விடு, என்னுடைய பெண் பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்து விடு, மனைவியான உனக்கு என்னுடைய சொத்தில் இவ்வளவு பங்கு சேரும், என்னுடைய வாப்பா உம்மா உயிரோடு இருந்தால் என்னுடைய வாப்பாவுக்கு இவ்வளவு, உம்மாவுக்கு இவ்வளவு என்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை வசியத்து செய்துவிட்டு மௌத்தாகுவதற்கு கடமைப்பட்டிருக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக நாம் மௌத்தாகி விடுவோம். எங்களுடைய சொத்து அநியாயமாக பிரிக்கப்பட்டால், உரிய வாரிசுகளுக்கு போய் சேராமல் விடுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் எங்களை நிரந்தர நரகத்தில் அவனுடைய வரம்பை மீறினால் தள்ளுவதாக எச்சரித்திருக்கிறான். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு சட்டம். எனவே இந்த சட்டத்தை புரிந்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொத்துரிமை, பாக பங்கீடு, வாரிசுரிமை சட்டம் என்பது சொத்துவத்தோடு வாழ்ந்த ஒருவர் மௌத்தானதன் பின்னாடிதான் அமுல்படுத்த முடியும். மௌத்தாகுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் எங்கட சொத்தை நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு முழுவதுமாக பிரித்து கொடுத்து விட்டு நாங்கள் எந்த சொத்தும் இல்லாத நிலையில் வாழலாமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. அப்படி கொடுக்கவும் கூடாது. உயிரோடு இருக்கும் பொழுதே ஆண் பிள்ளைகளை கணக்கு பார்த்து அவர்களுக்கு என்ற சொத்துல இவ்வளவு, பொம்பளை பிள்ளைகளை கணக்கு பார்த்து என்னுடைய சொத்துகள் இவ்வளவு என்று எழுதி வைத்து விடுவோமாக இருந்தால் அது நாம் செய்கின்ற வாரிசுரிமை சட்டத்தினுடைய அடிப்படை பேசிக்கே பிழை என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. சொத்தை நாங்கள் வசியத்து செய்யலாம்,
இவ்வளவு சொத்து நான் மௌத்தானால் ஆண் பிள்ளைக்கு போகும், பெண் பிள்ளைக்கு போகும், மனைவிக்கு போகும், தாய் தந்தைக்கு போகும் என்று வசியத்தை தான் செய்ய வேண்டுமே ஒழிய அவர்களுடைய பேரில் இந்த சொத்தை எழுதிவிடக் கூடாது. அது மௌத்தானதன் பின்னாடிதான் அந்த வேலை நடக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் ஒரு ஹிக்மத்தான பதில் சொல்கிறான். உங்களோட முழு சொத்தையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு, உயிரோடு இருப்பவர்களுக்கு மௌத்தாகுவதற்கு முன்னாடியே பிரித்து எழுதி கொடுத்து விட்டால் இறுதியில் நீங்கள் நடுரோட்டில் நிற்க வேண்டிய நிலை வரும். நடந்திருக்கு. சமுதாயத்துல சொத்தை எழுதி கொடுத்து எத்தனையோ தாய் தந்தைகள் இன்றும் பிச்சை எடுப்பதை பார்க்கிறோம். எனவே சம்பாதித்த சொத்து நீங்க உசுரோட இருக்கும் வரைக்கும் எவனுக்கும் சொந்தமில்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. யாரும் பங்கு கேட்க முடியாது. அவர் விரும்பி அன்பளிப்பா கொடுத்தாலே தவிர, மகனுக்கோ மகளுக்கோ மனைவிக்கோ அல்லது யாருக்கோ ஒருவர் பள்ளிவாசலுக்கோ அன்பளிப்பாக கொடுத்தால் அது வேறு விடயம். ஆனால் சொத்து உரிமை என்று உயிரோடு இருக்கின்ற பொழுது யாருடைய சொத்தையும் யாருக்கும் கொடுக்க இயலாது. அப்படி கொடுப்பது வாரிசுரிமை சட்டத்துக்கே முரண். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வந்தது. மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள். என்ன வழக்கு? நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்தில் ஒன்றை தன்னுடைய குழந்தைக்கு கொடுப்பதற்கு நாடினார். உடனே மனைவி சொன்னால், இந்த சொத்தை இந்த மகனுக்கு நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக முன்னிறுத்தினால் தான் நான் ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் கொடுக்க விட மாட்டேன். உடனே ரசூலுல்லாஹ் விட்ட நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தை என்னுடைய மகனுக்கு கொடுப்பதற்கு நாடினேன். என்னுடைய மனைவி உங்களை சாட்சியாக ஆக்கினால் தான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டால், அல்லாஹுடைய தூதரே நீங்கள் சாட்சியாளராக இருங்கள், இந்த சொத்தை என்னுடைய இந்த குழந்தைக்கு கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்கள்? யா பஷீர், நுஅ்மான் இப்னு பஷீரே, அலக வலதுன் சிவா ஹாதா, இத போல இன்னும் பல குழந்தைகள் உனக்கு இருக்கிறார்களா என்று கேட்டார். அவர் ஆம், நாம் அல்லாஹுடைய தூதரே இன்னும் குழந்தைகள் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் மீண்டும் கேட்டார்கள், குல்லஹும் வஹத்தலஹு மிஸ்ல ஹாதா, எல்லா குழந்தைகளுக்கும் இதை போல சொத்தை நீதமாக நீ கொடுத்தாயா? இல்லை என்று சொன்னார். அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஃபலா துஷ்ஹிதினி இதன், அப்படி என்றால் என்னை இதற்கு நீ சாட்சியாக்கி விட வேண்டாம். லா அஷ்ஹது அலா ஜௌர், நான் எந்த அநியாயத்திற்கும் சாட்சி பகர மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உயிரோடு இருக்கின்ற பொழுது ஒரு குழந்தைக்கு நீங்கள் அன்பளிப்பாக உங்களுடைய சொத்தை கொடுக்க நினைத்தால், வாரிசு சொத்தல்ல, வாரிசாக கொடுப்பதல்ல, அன்பளிப்பாக நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுக்க நினைத்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த சொத்து சமனாக கொடுக்கப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படி நீங்கள் சமனாக சொத்தை உங்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்காமல் ஒரு குழந்தைக்கு மட்டும் அன்பளிப்பாக கொடுப்பீர்களாக இருந்தால் அதுவும் இந்த உலகத்தில் நீங்கள் செய்கின்ற அநியாயம் என்பதை இஸ்லாம் சொல்வது. பொம்புள புள்ளதானே, 2 கோடி ரூபாயை செலவழித்து திருமணம் முடிப்பதற்காக சீதனமாக ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறீர்கள். ஆனால் 2 ஆம்பள பிள்ளை இருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஆண் குழந்தைகளுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம். அந்த பிள்ளைக்கு 2 கோடி ரூபாய்க்கு வீடு என்றால் ஆண் குழந்தை ஒருவனுக்கு 4 கோடி ரூபாய்க்கு நீங்க வீடு கட்டணும். ஏன்னா உங்களோட சொத்துரிமைப்படி ஆணுக்கு 2 மடங்கு. ஆனால் எவ்வளவு பெரிய அநியாயத்தை இந்த சமுதாயத்திலே நாங்கள் சீதனத்தின் பெயரால் அல்லது அன்பளிப்பு என்று பெயர் வைத்து செய்தாலும் அது மிகப்பெரிய பிழை. நான் சீதனம் கொடுக்கல, இந்த பொம்பளை பிள்ளைக்கு அன்பளிப்பா தான் கொடுக்கிறேன். இஸ்லாம் என்ன சொல்கிறது? அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமனாக கொடு. அவருக்கு ஒரு வீடா, இவருக்கு ஒரு வீடு. திருமணம் முடிக்கிற மாப்பிள்ள அவர் எடுத்துக்கிட்டு போய் வைக்கணும், அது வேறு சட்டம். ஆனா பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பளிப்பாக எதை கொடுப்பதானாலும் அது சமாந்தரமாக சமனாக இருக்க வேண்டும். அதில் நீங்கள் என்னை அநியாயத்திற்கு சாட்சியாக்க வேண்டாம். இதை போல வேறு குழந்தைகளும் இருந்தால் அவர்களுக்கும் இதை போல் நீ கொடுத்தால் தான் நுஅ்மான் இப்னு பஷீரே உனக்கு நான் சாட்சி சொல்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்ட செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது என்னுடைய சட்டம் அல்ல, உங்களுடைய சட்டம் அல்ல, படைத்த ரப்புடைய சட்டம், அவன் வகுத்த சட்டம். இதில் எந்த அறிஞர்களுக்கு இடையிலும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லோரும் ஏகோபித்த எல்லா மதுஹபுகள், ஷாஃபி மதுஹபு, ஹனஃபி மதுஹபு, மாலிக் மதுஹபு, ஹம்பலி மதுஹபு, எல்லா மதுஹபிலையும் இது குர்ஆன்ல வார சட்டம், கருத்து வேறுபாடு இல்லாத சட்டம். இல்முல் ஃபராயில், மீராத் சட்டம் என்று மிக முக்கியமான ஒரு சட்டத்தை கிதாபுகளிலே அறிஞர்கள் ஃபிக்ஹுடைய பாடத்துல தனியாக தொகுத்த ஒரு சட்டம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவே இதை நடைமுறைப்படுத்தினால்தான் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நாங்கள் வழிபட்டவர்கள். இல்லை என்றால் மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி மாட்டிக்கொண்டால் எங்களுடைய நிலை மிக மோசமாக அமையும்.
எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். உயிரோடு உள்ள பொழுதே சொத்தை கணக்கு பார்த்து யாருக்கு எவ்வளவு போகும் என்கின்ற இஸ்லாமிய சொத்துரிமைப்படி அது எத்தனை கோடி இருந்தாலும் லேசா பிரிக்கலாம். அழகான கணக்கு இருக்கிறது. எப்படி அந்த சொத்து யார் யாருக்கு போக வேண்டும் என்கின்ற முறைமை இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனுடைய சட்ட திட்டங்களை படித்து எங்களுடைய சொத்துக்களை இஸ்லாமிய முறைப்படி பிரிப்பதற்கு நானும் நீங்களும் இந்த சொத்துரிமையை படித்ததில் இருந்து அதிலே நாங்கள் ஆசை வைக்க வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய மரணம் எங்களை வந்தடைய வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இறுதியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தர்பியா கொடுத்து நேர்வழிப்படுத்த வேண்டிய ஒரு சங்கைக்குரிய மாதம். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் நமது பள்ளிவாசலில் தௌரத்து ரமலான் மாணவர்களுக்கான 10 நாட்களை கொண்ட தர்பியா நிகழ்ச்சி தொடராக லுஹர் தொழுகையிலிருந்து 2:30 மணி வரைக்கும் 10 நாட்கள் நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை லுஹருக்கு பின்னால் இருந்து நமது பள்ளிவாசல்ல அந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகிறது. 6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஆண் மாணவர்களிலே இருந்து 7 படிக்கின்ற ஆண் மாணவர்கள் வரைக்கும் அந்த வகுப்பிலே கலந்து கொள்ளலாம். இந்த முறை சவுதி அரேபியாவிலே இருக்கின்ற அல் இமாம் யூனிவர்சிட்டியினால் அங்கே உள்ள மாணவர்களால் வெளியிடப்பட்ட மிக முக்கியமான இஸ்லாமிய வாழ்க்கை வழிகாட்டி என்கின்ற நூலைத்தான் நாம் பாடத்திட்டமாக போட்டு மிக முக்கியமான பல பகுதிகளை, பிள்ளைகளுக்கு பிரயோசனமான பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பாடத்திட்டம் 10 நாட்களாக நமது பள்ளிவாசல்ல ரமலான்ல லுஹருக்கு பின்னால நடக்க இருக்கிறது. எனவே உங்களுடைய குழந்தைகள் 6ஆம் வகுப்பிலிருந்து 7 வரைக்கும் படிக்கக்கூடியவர்களை அது எத்தனை பேராக இருந்தாலும் அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக ரமலானில் அவர்கள் பிரயோசனம் அடைவார்கள். அத்தனை பேருக்கும் நாங்கள் சான்றிதழ் வழங்கி அதில் பரீட்சை வைத்து வெற்றி பெறுகின்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது என்கிற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவு செய்ய விரும்புகிற சகோதரர்கள் வெளியில நோட்டீஸ் போர்ட்ல நம்பர் போடப்பட்டிருக்கிறது, ஒரு QR கோட் போடப்பட்டிருக்கிறது. அதை ஸ்கேன் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைந்து கொண்டால் நிச்சயமாக வகுப்புகள் குறித்து எச்சரிக்கை, அதனுடைய பரீட்சை குறித்து சகல செய்திகளும் அறிவிக்கப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் விரும்புகிற முறையில் நாங்கள் கழிப்போம். ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகைக்கு பின்னாடி நமது பள்ளிவாசல்ல நபி வழியில் நம் தொழுகை என்கின்ற தலைப்பில் தொழுகை வழிகாட்டி, தொழுகையில நாம் விடக்கூடிய தவறுகளுக்கு உண்டான ஒவ்வொரு செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் 10 நிமிடங்கள் பார்த்து வருகிறோம். எனவே சுபஹுடைய அந்த பயான் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுங்கள். தராவிஹுக்கு பின்னால் நடைபெறுகிற அந்த பயான் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கேட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.